பார்வதி தெரியாம செய்துட்டேன் பகவான் தான் பொறுக்கணும் அப்படி. ஏய் பார்வதி, என்னங்க நீ தெரியாமலே தவறு செய்திருந்தேயானால் நான் உன்னை மன்னித்திருப்பேன். தெரிந்தே செய்த பாவத்திற்கு ஒருபோதும் உனக்கு மன்னிப்பு என்பது கிடையாது. ஏம்மா கொண்டவனை பரீட்சை செய்ய கொண்டவனை பரீட்சை செய்ய கொடிய பாவம் எப்பந்தீர் ஆளனையும் பரீட்சை செய்ய அதிக பாவம் எப்பந்தீர் புருஷனையும் பரீட்சை செய்ய புருஷனையும் பரீட்சை செய்ய பொல்லா பாவம் எப்பந்தீர் புருஷனையும் பரீட்சை செய்ய பொல்லா பாவம் எப்பந்தீர் கட்டிய கணவனாக நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். கடவுளாக உன் பாவத்தை நான் மன்னித்தாலும் கட்டிய கணவனுக்கு செய்தவாறு இந்த துரோகம் உனக்கு ஒரு நாளும் தீராது. ஆளனை பரீட்சை செய்த அதிக பாவத்தை எப்போது தீர்ப்பாய்? புருஷனை பரீட்சை செய்த பொல்லா பாவத்தை எப்போது தீர்ப்பாய் அம்மா? என்ற ஆண்டவன் சொன்ன போது அப்பந்தான் பார்வதி பார்த்தார். என்ன செய்கிறாள்? கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணுமானா யாரால முடியும்? கட்டிய கணவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க வேண்டுமானா பக்கத்துல யாரையாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லுவோமா? ஒரு கை குழந்தை இருந்தா தான் முடியும். குழந்தை வேணும். ஏன் தெரியுமா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு வைங்க. சண்டை வந்துச்சுன்னா அந்த ஐயா கோவத்துல பேசுவாரு. வெட்டிடுவேன் குத்திடுவேன் உன்னை வல்லைய கம்பால தூக்கிடுவேன் பாரு, இடிச்சிருவேன். அப்ப இந்த அம்மா சொல்லுவா, என்னையவா நீ அடிக்க போற? என்னை அடிக்கணும் நீ நினைச்சேன்னு வையே, அவனை தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டுருவேன். அப்பமும் உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா? நாளை பின்ன நான் நிக்க பாரு என் பிள்ளைகள் அப்பம் இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்ல கூடாது. அதுக்கு தாமடே உன்னை உயிரோட வச்சிருக்கேன். நான் நீ பேசிக்கிட்டு இருக்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு என்ன லேசா நினைக்க கூடாது அப்படின்னு இந்த அம்மா பேசுவா. நல்ல மதிப்பா பேசுவா. பிறகு ரொம்ப லட்சணமா இருக்கும். அவர் பேசுவது மட்டும் நியாயமா? அவர் பேசுறது தப்பு இருக்குல்ல? அப்படி இருந்தாலும் எவ்வளவு சண்டை இருந்தாலும் ஆனா கோபத்தோடு வாங்கங்க போங்கங்க இருங்கங்க நில்லுங்க அப்படின்னு வாங்கங்கிற வார்த்தை மட்டும் வரணும். நீ நாமளும் பேசிட்டான்னு சொன்னா அவன் விட்டு எத்தனை நாள் மாடு மேய்ச்சம்மா. அப்போ நம்மளும் ஒழுங்கா பேசினா தான் அவளும் ஒழுங்கா பேசுவா. ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள இப்படி ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னு வைங்க, பக்கத்துல பிள்ளை இருந்தா அந்த பிள்ளைய பார்த்த உடனே கோபம் எல்லாம் காத்தா பறந்துரும். இந்த பிள்ளை முந்திய பிடிச்சு இழுக்கும். அப்படின்னு இந்த பிள்ளைய இடுப்புல தூக்கி வைப்ப அவ பாட்டுக்கு அவ வேலையை பாப்பா. அப்ப எவ்வளவு சண்டை இருந்தாலும் குழந்தைக்காகவே மறுபடியும் வாழ ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் இந்த பர்வதாதேவி சிவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க வேண்டுமானால் கண்டிப்பாகவே ஒரு சிறிய குழந்தை இருந்தா தான் முடியும். அப்படி என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறாள்? ஈசா இறைவா உமக்கு நான் செய்த பாவங்களை தீர்க்க வேண்டுமையானால் கொண்டவன பரீட்சை செய்த கொண்டவன பரீட்சை கொடிய பாவம் தீர்ப்பதற்கு குழந்தை ஒன்னு எனக்கு ஆளனையும் பரீட்சை அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை எனக்கு புருஷன பரீட்சை பொல்லா பாவம் தீர்ப்பதற்கு பிள்ளை ஒன்னு எனக்கு என்னை 8 நாளைக்குள்ள என்னை 8 நாளைக்குள்ள எங்கும் பிள்ளை எனக்கு கொஞ்சி நான் விளையாட
குழந்தை மறையோனை கொடுக்க வேணும் புருஷன் இல்ல புத்திரன் புருஷன் இல்ல புத்திரன் சாமி பூமானை கொடுக்க வேணும் புருஷன் இல்ல புத்திரன் புருஷன் இல்ல அழகு பூமானை கொடுக்க வேணும் சாமி என்னை 8 நாளைக்குள்ளே ஏந்த பிள்ளை எனக்கு வேணும் பார்வதியும் சொன்ன போது பகவான் ஏது சொன்னார் ஏய் பார்வதி என்னை 8 நாளைக்குள்ள உனக்கு குழந்தை வர வேணும்னு கேக்கிய அதானே 8 நாளைக்குள்ள எப்படி குழந்தை கொடுக்க முடியும் உலகத்தில் இல்லாத கேக்கியம்மா ஆளன் இல்லாத ஆண் குழந்தை ஆமையா எனக்கு மன்னன் இல்லாத மடி குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் பூமானை கொடுக்க வேணும் ஐயா ஆமையா புருஷன் இல்லாத புத்திரன் ஆளன் இல்லாத ஆண் குழந்தையா ஒழுங்கா கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை கூட சொன்னபடி கேட்க மாட்டேங்குது தேங்காய் மரத்துல மாங்காய புடுங்குது ஆமா மாங்காய் மரத்துல தேங்காய புடுங்குது 12 மணி ஆனா வரிசையில போய் நிக்கி அடே அப்பா சொன்னதை கேட்க மாட்டேங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை ஆளனே இல்லாத குழந்தை கேட்டா நான் எப்படி கொடுப்பது என்ன ஆண்டவனாகிய பகவான் சொல்ல ஆமையா அதை மீறி நான் உனக்கு 3வது குழந்தையை கொடுத்தேனையானால் அது என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் தாயே 3வது பிள்ளையே 3வது பிள்ளையே முக்கண்ணனும் கொடுத்தேனால் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச கேட்க மாட்டான் உன்னையவும் மதிக்க மாட்டான் என்னையவும் மதிக்க மாட்டான் உலகத்துக்கு அடங்க மாட்டான் கட்டுக்குள்ள அடங்க மாட்டான் கட்டுக்குள்ள அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் கட்டுக்கு அடங்க மாட்டான் இருக்க மாட்டான் தாயே கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் ஏடியம்மா பார்வதி உன் பேச்ச கேட்க மாட்டான் என் பேச்ச கேட்க மாட்டான் மாயானம் போவாண்டி மாண்டவனும் தும்பாண்டி பிள்ளை வனம் போவாண்டி செத்தவனும் தும்பாண்டி இடுகாடு போவாண்டி இறந்தவனும் தும்பாண்டி சுடுகாடு போவாண்டி சுடுகாடு அவன் சுட்ட பிறந்தும் பாண்டி இந்த உலகத்துக்கு அவன் அடங்க மாட்டான் பார்வதி உனக்கு அடங்க மாட்டான் எனக்கும் அவன் அடங்க மாட்டான் மாயானம் போவா அவன் மாண்ட பிணங்களை தும்பா சுடுகாடு போவா அவன் சுட்ட பிணங்களை தும்பான் பார்வதி இடுகாடு போவா இறந்த பிணங்களை தும்பா அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா நமக்கு தேவைதான் 3வது பிள்ளை வேண்டாம் 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 நமக்கு தேவையில்லை என் பேச்ச நீ கேளு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம் ஆன போல் ஒரு பையன் ஆமா அழகான வேல்முருகன் முருகன் 2 குழந்தையும் பெற்றெடுத்து கையில வளர்த்தமே 2 குழந்தைகளும் கையில இருந்துச்சா அதாவது மூத்த மகன் ஆதிமூலம் வந்து நான் ஆண்டவன் ஏற்கனவே இவனுக்கு முன்னால 2 ஆண் குழந்தையை உனக்கு கொடுத்திருக்கேன். ஆமா 2 பிள்ளைகளிலேயும் ஏதாவது ஒருவனாவது நம்ம பேச்ச கேட்கானாடி? இல்ல உன் பக்கத்துல இருக்கானா என் பக்கத்துல தான் இருக்கானா? 2 பேருமே இல்ல. தாயே மூத்த மகன் கணபதி, மூத்த மகன் கணபதி முதல் பிள்ளையா உனக்கு தான் அந்த நல்ல கணபதி உன் பேச்ச கேட்கல என் பேச்ச கேட்கல தாயினோட குலத்தை போல தலைமகனும் பெண்ணுங்க சண்டையில போயவன் இளைய மகன் வேல்முருகன் இன்பமோட உனக்கு தான் உன் பேச்ச கேட்கல என் பேச்ச கேட்கல பள்ளி வேலை ஆசை பழனியில போயவன் புரட்டி வேலை ஆசை
முக்கணனும் கொடுக்க மாட்டேன். மூத்த மகன் கணபதியை முதற் பிள்ளையாகவே உனக்கு கொடுத்தேன். அந்த கணபதியாவது உன் பேச்ச கேட்டானா? கூப்பிட்ட சத்தத்தை என்னன்னு கேட்கானா? என் பேச்ச கேட்டானா? கிடையாது கிடையாது. தாயினுடைய குணத்தை போல் தலைமகன் பெண்ணும் கேட்டு பெண்ணு கேட்டு உலகத்துல போய் சந்தி சந்தியா போய் உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருக்கான். சரி அவன் தான் போயிட்டான். இருக்கட்டும். ரெண்டாவது உள்ளவனாவது நம்ம பேச்ச கேட்கானா? ரெண்டாவது இந்த இளைய பிள்ளை வேல்முருகன் பேச்சு கேட்கானா? அவன் மூத்தவனாவது ஒரு பெண்ணு வேணும்னு ஆசைப்பட்டான். இவன் வரும்போதே 2 பெண்ணு மேல ஆசைப்பட்டு பள்ளி மேல ஆசை கொண்டு பழனி மலையில போய் உட்கார்ந்திருக்கான். குரத்தி மேலே ஆசை கொண்டு குண்டுதோறும் போய் அமர்ந்து விட்டானடி. இவங்க 2 பேருமே நம்ம பேச்ச கேட்கலையே. மூணாவதா ஒருவன் வந்தா நம்மளை காப்பாத்த போறான். அதனால நான் சொல்லுவதை கேளு. மூணாவது பிள்ளைய நான் கொடுக்கறதுனால எந்த தப்பும் இல்ல. மாயானம் போவாவே மாண்ட பிணங்களை தும்பான். சுடுகாடு போவாவே சுட்ட பிணங்களை தும்பான் பார்வதி. இருக்கின்ற நேரத்தில் சுரண்டை என்று சொல்லக்கூடிய அதனாலே மூணாவது குழந்தையை என்னால கொடுக்க முடியாது என்று ஆண்டவனாகிய சிவபெருமான் சொன்ன போது பார்வதா தேவி எனக்கு பிள்ளை வரம் வேணும்ங்கிறார். ஆண்டவன் இல்லைங்கிறார். அப்ப 2 பேருக்கும் அந்த நேரத்திலே தர்க்கம் வந்து விட்டது. தர்க்கம் வந்தாச்சுன்னா பார்வதி ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குருவின் மொழி கேளாத சீடனும் இவர்கள் எல்லாம் இருந்தாலும் பயனில்லை, இறந்து போனாலும் பயனில்லை. ஆபத்துக்கு உதவாத பிள்ளைனா ஆபத்துக்கு உதவாத பிள்ளைனா என்ன தெரியுமா? ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு அந்திய காலத்திலே அவருக்கு உடல் நிலைக்கு முடியலைன்னா பெற்ற பிள்ளை பக்கத்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும்னு உட்கார்ந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் வெளிநாட்டுல இருக்கேன், மெட்ராஸ்ல இருக்கேன், என்னால வர முடியாது, வேற ஆளை பார்த்துக்கோ அப்படின்னு பேசக்கூடாது. சில வீட்ல எல்லாம் தாய் தகப்பனுக்கு இருக்கும் போது பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. மருமகளும் கொடுக்க மாட்டா, மகனும் கொடுக்க மாட்டான். இருக்கும் போது பச்சை தண்ணி கிடையாது. செத்ததுக்கு பிறகு அவளுக்கு காசி தீர்த்தம் என்ன, அவளுக்கு குச்சான தீர்த்தம் என்ன, அவளுக்கு பாவநாச தீர்த்தம் என்ன, ராமேஸ்வர தீர்த்தம் என்ன, எல்லாம் எதுக்கு தெரியுமா? ஊர் வைக்கணுமா? அதாவது பெண்டாட்டி வைக்க விளக்கடையை பிடிச்சி போய் முங்குன்னு போய் வெட்டினானா என்னன்னு கேட்கணும். என்ன அதாவது பெண்டாட்டி நல்ல கெட்டிக்காரன். விளக்கடைன்னு சொன்னா நல்ல சபதியா கிடக்கும். அதை போய் வெட்டி எடுத்துட்டு கிடக்கணும். அதான் பெருமைக்கு மாவிழிச்சு பெருமாள் கோயில்ல போய் செலவு பண்ண கதையா? மாவு செலவழிச்சா அம்மன் கோயில் உயிரோட இருக்கும் போது ஒருவா தண்ணி கொடுக்காம செத்ததுக்கு பிறகு இத்தனை தீர்த்தமும் கொண்டு வந்து அடக்கம் பண்ணி என்ன புண்ணியம் இருக்கு? அதானே கேட்டேன். தாய் தகப்பனை தெருவினை விட்டு எந்த ஆலயத்துக்கு போய் பழனியில போய் 18 காவடி எடுத்தாலும் நமக்கு புண்ணியமே கிடையாது. யார் சொன்னது? அப்படியா சொல்லுதியா? எங்க வீட்டுல எங்க அம்மாளுக்கு உடம்புக்கு சரியில்லாம இருந்துச்சு. உடம்புக்கு சரியில்லாம இருந்த உடனே அடியப்பா இது தேராது பொழுக்கு ரொம்ப முடியாம தான் இருக்கு. ரொம்ப போச்சலா இருக்குடா, தொண்டை போச்சல். இந்த மெடிக்கல்ல போய் டானிக்க வாங்கிட்டு வாடா, ஒரு டானிக்க வாங்கிட்டு வாடா அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னான். எனக்கு கொஞ்சம் படிப்பறிவு கம்மி. ரொம்ப கம்மி தானே. படிப்பறிவு கம்மினா நீ என்னைய எப்படி படிக்கிறேன்னு கேட்கலாம். ஏதோ ஒரு ஞானத்தினால கேள்வி ஞானத்துல பாடுதேன். அந்த உடனே எங்க அம்மா சொன்னானு நான் படிப்பில்ல வருங்க. அங்க போனேன், கண்ணாடி பெட்டியில விதவிதமா டானிக்க பட்டு வச்சு ஏகப்பட்ட டானிக்க, பெரிய பெரிய டானிக்கெல்லாம் இருந்துச்சு. நான் போட பார்க்காம போய் சரி டானிக்க வாங்க சொன்னானு. ஐயா ஒரு பாட்டு கொடுங்கய்யா, ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு பாட்டுல கொடுத்துட்டு சொன்னாரு, எப்ப இதை அளந்துதான் ஊத்தணும், அளவா கொடுக்கணும். அப்ப ஒரு மூடிக்கு நீ 1 லிட்டர் தண்ணி விடணும். நீ அதுக்கு குறைஞ்சி விட்டாலும் பரவாயில்ல, அப்பதான் கேக்கும், நோய் கேக்கும். என்னென்ன பூச்சி இருக்கோ அத்தனையும் சாவும், தேடி பிரிச்சு இருந்தாலும் போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே நான் விரும்புறேன்னு வந்தேன்.
எங்க அம்மாட்ட போய் ஏம்மா என்ன டானிக்க வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா குடுல அப்படின்னா சரி குடுத்து உடனே அந்த மாதிரி ஒரு மூடியை ஊத்தி ஒரு 4 மூடி தண்ணியை ஒரு கிளாஸ்